முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ரேட்டிங் ஏஜென்சி பைக்கால் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, நாராயணா ஹிருதாலயாலா இவங்க மெடிக்கேர், அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 15% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிசல்ட்டு தான். பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நாளில் 15% கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்குது. ரிசல்ட்டு பார்த்தோன்னா, லாஸ்ட் இயரில் பாருங்கள், செப்டம்பர் 2024 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க இப்போ ஒரு 258, ஒரு 260 வச்சுக்கலாம். நியர்லி ஒரு 30% இயர் ஆன் இயர்லையும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கான ஏற்றத்தை ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. எங்களோட சார்ட்டில் பாருங்கள் தெரியும், ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்த காரணத்தினால டக்குன்னு பவுன்ஸ் ஆகிடுச்சு. தற்சமயம் இந்த ஸ்டாக்கில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா, நான் இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ண மாட்டேன். நண்பர்கள் இது உங்களுக்கு ஆப்டான ப்ரைஸை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, க்ரோ ஆப். இவங்க க்ரோ இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு லாஸ்ட் வீக்கில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டான முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 12% 15% அளவுக்கு தான் ஏற்றத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு ட்ரேட் ஆச்சு. ஆனால் க்ளோசிங் டைமில் ஒரு 130 ரூபாயில் க்ளோஸ் ஆச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றத்தை கொடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஒரு 160 ருபீஸ், ஒரு 60-65% அளவுக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 1 lakh crore, அதாவது 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதும் அப்புறம் இறக்கத்தை கொடுக்குறதும், திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதும் இறக்கத்தை கொடுக்குறதுமாவே ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், ஸ்டாக் ஏறுவதும் ரிசல்ட்டாலே, இறங்குவதும் ரிசல்ட்டாலே. இவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட், அதாவது குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி, இயர் ஆன் இயர்லையும் சரி, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 13 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24 கோடி, கிட்டத்தட்ட டபுள், ஒரு 90-100% ரேஞ்சில் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்குது. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டரில் பாருங்கள் நண்பர்களே, போன வருஷம் 224 கோடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரிட்டர்ன் கொடுத்தவங்க இந்த வருஷம் 24 கோடி ப்ராஃபிட். ஸோ சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த ஷேர் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இதை தற்சமயத்துக்கு ஒரு ஹோல்டு தான் பண்ண போகிறேன். ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த டைமில் இதிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ஷேரை வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை, இதை ஒரு நல்ல நியூஸை வச்சு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா உண்மையிலே அடியனுக்கு சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய ஷேரை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்கன்னா வர்ற ஃப்ரைடே நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறத பற்றி பேச போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக இருக்குது. 5 ரூபாயில், அதாவது இப்போ 10 ரூபாயாக இருந்துச்சுன்னா அதை 5 ரூபாயை மாற்றலாம், இல்லை டேரெக்டாக 1 ரூபாயை கூட மாற்றலாம். ஆனால் 5 ரூபாயாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூவை மேபி 1 தான் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா இந்த ஸ்டாக் 5 பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா நமக்கு 5 ஸ்டாக் கிடைக்கும். இப்போ மேபி ஒரு 2000 ருபீஸில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குருவோம். இந்த சார்ட்டில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். 2100 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 2100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் பை 5 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 ரூபா ரேஞ்ச் வருது.
420 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்க நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 2260 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2-3 முறை அதை வந்து தாண்ட முடியாமல் கீழே வந்து இறக்கத்தை கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிடிலான ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து இது வந்து ஒரு நல்ல நியூஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மேலே மறுபடியும் 2260 வரைக்கும் போனால் நல்ல விஷயந்தான். அப்படி இல்லைன்னா திரும்ப அடுத்து ஒரு சப்போர்ட்டானா ஒரு 1940 50 ரூபாய்க்கு வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஸ்டாக் ஸ்பிளிட்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். ஸோ மேற்கொண்டு மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் போட்டிருக்குது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நாளைக்கு வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து இது ஓப்பன் ஆக போகுது, இன்னைய ப்ரைஸை விட ஹையில் க்ளோஸ் ஆக போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா மேற்கொண்டு ஒரு ஏற்றம் இந்த ஷேரில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கிட்டத்தட்ட இவங்க இந்த குவார்ட்டரில் 2110% வந்து ப்ராஃபிட்டை ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு கிடைச்சது என்னவோ இன்னைக்கு ஒரு அடி, தேசப்பட்ட அடி இல்லைங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நிஃப்டி 50லேயே, ஏன் நிஃப்டி 100லேயே பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்தை கொடுத்தது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இது நம்ம ஏற்கனவே எங்களோட ரிசல்ட் வந்து போரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னா லண்டனில், அதாவது யூகேயில் எங்களுடைய ஜேஎல்ஆர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல சைபர் அட்டாக் நடந்துச்சு. அந்த சைபர் அட்டாக் சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 மில்லியன் யூரோன்னு நினைக்கிறேன், யூரோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய். ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி மாறுங்க நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 1800 கோடி வருது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாகவே கீழே காட்டுறேன். பாருங்கள், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 82,616 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல உள்ளே வந்திருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 76,000 கோடி வந்த மாதிரி வந்திருக்குது. ஆனால் இந்த அதர் இன்கம் மட்டும் இவ்வளோ வரலைன்னா இவங்களுடைய நெட் ரிசல்ட் என்னென்னா நெகட்டிவ் 6,300, அதாவது மைனஸில் 6,368 கோடி ரூபான்றது தான் வந்திருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் அதர் இன்கம்மை கழிச்சிட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு ரிசல்ட். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் அடிச்சிருக்காங்க. நான் மேலோட்டமாக ஸ்க்ரீனரில் பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், இந்த குவார்ட்டர்லேருந்து 74,541 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களே. லாஸ்ட் இயரை விட இது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன். அப்போ இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அதர் இன்கம்மை பாருங்கள், 81,500 கோடி நண்பர்களே. அதர் இன்கமில் வந்து தான் இந்த ஷேரை வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக ஏற்றி கொடுத்துருக்கு. இதை வந்து மார்க்கெட்டுக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை என்பதால் இன்று நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொங்காங்குத்து, ஊமக்குத்து எல்லாமே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட நல்ல ஒரு சப்போர்ட் வந்து 375 ரூபாய் கட் பண்ணிடுச்சு. மேபி அடுத்து ஒரு 350 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அந்த டைமில் இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். தற்சமயம் இவங்களோட ரிசல்ட் நல்லா வரலை. ஸோ இங்கேருந்து இது மேற்கொண்டு ஏறுறதுக்கான வாய்ப்பு தற்சமயம் இல்லை. வருங்காலத்தில் ஏறலாம், தற்சமயம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஒரு 350 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த டைமில் வேணால் இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்பிசிசி. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம என்பிசிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா என்பிசிசியில் பல நியூஸ்கள் வந்து பாசிட்டிவாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டரில் ஒரு 16% ஈரானியர்லேருந்து ஒரு 16% வந்து குவார்ட்டர் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் அங்கே உள்ள யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 300 ருபீஸ் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு 500 கோடி அளவுக்கு ஒர்த்தான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இந்த விஷயங்களால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷேர் வந்து ஒரு 2.5% வந்து ஏற்றி அழகு பார்த்திருக்கிறார்கள். நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், நாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுற 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன்று என்சிசி, இன்னொன்று என்பிசிசி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. ஸோ இது வந்து உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஓன் டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரிஸ். நம்மளோட நாடு பார்த்தீங்கன்னா
வளர்ச்சி பாதையில் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ண போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் வேணும் பவருக்கு. ரெண்டாவது அந்த இவி வெஹிக்கிள் ஓடுறதுக்கு பேட்டரி வேணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்தியாவிலே ஃபேமஸாக இருக்கிற ரெண்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமர் ராஜா இண்டஸ்ட்ரீஸ், அமர் ராஜா பேட்டரிஸ். இந்த ரெண்டும் தான். இதில் எக்ஸைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து நாங்கள் வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஷேரு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லேசாக தலையை தூக்கி எட்டி பார்க்குது. அப்படியே தலையை தூக்கி எட்டி பார்க்குற அந்த ஷேர் மேற்கொண்டு மேலே அப்படியே ஏற்றத்தை கொடுக்குமா, இல்லை எட்டி பார்த்த தலையில் டங்குன்னு ஒரு கொட்டு போட்டு போடா உள்ள அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே விரட்டி விட போகிறாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் நண்பர்களே தெரியும். பார்க்கலாம் எப்படி வந்து வரப்போகுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்றைக்கி பாருங்கள் கோல்டுலேருந்து ஒரு பெரிய எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரே ஒரு 10 ரூபாய்க்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து கிராமுக்கு 22 கேரட்டுக்கு வந்து ஒரு 10 கிராம் வந்து நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது, பெரிய இறக்கம்னு சொல்லிட முடியாது. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய நாட்டம் எதையாச்சும் ஒன்று கொளுத்தி போடுவார். கொளுத்தி போட்டதுக்கு அடுத்து மேலேயே கீழேயோ தங்கம் வெறித்தனமாக வேகம் எடுத்து ஓடும். அந்த டைமில் இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெனிக்கோ க்ளீன் ஏர், இந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். நம்ம நண்பர்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேனல் மூலமாக சொல்லியிருந்தோம். ஒரு 31% அளவுக்கான லிஸ்டிங் கெயினில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே 17ஆம் தேதி நவம்பர் 17, இன்றைக்கி நைட்டில் வந்து நமக்கு வந்து இந்த ஐபிஓ நமக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு மெயிலாக வந்துடும். எனக்கு கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது தெரியல. சப்போஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்போஸ் இந்த ஐபிஓ வந்து எனக்கு கிடச்சிதுன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். நண்பர்களுக்கும் அதே மாதிரி ஐபிஓ கிடச்சிச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் ஒரு பைக்கால் கொடுத்துருக்குற ஒரு ஸ்டாக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அது பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மோட்டோகார்ப் தான். இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கிங் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா அதோட சார்ட்டை பாருங்கள், அந்த க்ரீன் கேண்டில் நல்லாவே தெரியும். பாருங்க நண்பர்களே, லாஸ்ட்டாக ஒரு 6 ட்ரேடிங் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு மேலே ஏற்றத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த ஸ்டாக் வந்து என்ன ப்ரைஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய ஏஜென்சி சொல்லியிருக்காங்கன்னா இந்த காட்டுற நண்பர்களே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஜேஎம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6650 ரூபாய்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோத்திலால் ஓசல் பார்த்தீங்கன்னா ஒரு 6500 ரூபாய்க்கு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மோர்கன் ஸ்டோன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6470 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3 ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே சொல்லியிருக்க எல்லா ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6500 ரூபீஸில் தான் இருக்குது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5800 ரூபாயில் இருக்குது. இங்கேருந்து 6500 ரூபான்னா இன்னும் ஒரு 700 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15% அளவுக்கான ரிட்டர்ன் வந்து இந்த ஷேரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் இந்த ஷேரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுற காரணமானு கேட்டால் அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னொன்று இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3300 ரூபீஸ் தான். நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அவனோட ஆல் டைம் ஹையான 6600 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட அது நியர்லி கரெக்ஷன் ஆயிடுச்சு நண்பர்களே. ஆனால் அந்த டைமில் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஷேர்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஷேர் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்து கிடக்கும்போது நாம் அதை வாங்கும்போது, அதாவது விழுந்து கிடக்கும்போதுனா கிட்டத்தட்ட ஒரு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு 20%. ஏன்னா கரெக்டாக 20% அப்பாகுமான்னு தெரியாது, நம்மளோட கெஸிங் ஒரு 20%, ஒரு 40, ஒரு 60 இல்லை ஒரு 50 இந்த மாதிரி பார்த்துட்டு டவுன் ஆகிருக்க ஸ்டாக் நம்ம எடுக்கும்போது திரும்ப வந்து அதுக்கு ஒரு நல்ல நியூஸ்லாம் தொடர்ந்து வரும்போது மேற்கொண்டு இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற ஸ்டாக்கை நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் இருக்க 2 மிகப்பெரிய ஜெயண்ட்டுகளான இன்ஃபோசிஸ் அப்புறம் டிசிஎஸ். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபீஸ்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஆல் டைம் ஹை. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 30% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அவங்களோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இப்போ 1400, 1450, 1500 ரூபா ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 25% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்து கிடக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, அதாவது வாங்குங்கன்னு நான் சொல்லலை, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு நல்ல ஒரு நியூஸ் வரும்போது நமக்கு லாபம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இப்போ பாருங்கள் 3300 ரூபாயில் நாம் இதை ஏப்ரல் மாதம் வாங்கியிருந்தா தற்சமயம் ஒரு 7 மாதத்தில் கிட்டத்தட்ட நம்மளுடைய பணம் பார்த்திங்கன்னா டபுள். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஹீரோ மோட்டோகார்ப் அழிஞ்சு போயிருமான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நாளைக்கு அழிஞ்சு போயிருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. டிசிஎஸ் அதே மாதிரி அழிஞ்சு போயிருமான்னு கேட்டால் கிடையாது. டிசிஎஸ் அழிஞ்சால் இந்தியாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடியே ஆட்டங்கன்றோம்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜெயண்ட் கம்பெனிகள் நல்ல ஒரு பாட்டமில் இருக்கும்போது வாங்குறது நமக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குன்ற ஒரு ரீசனுக்காக வந்து அந்த ஸ்டாக்கை நான் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம நிறைய தகவல்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் நண்பர்களே. மேலும் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயம்